அடுத்து வந்து இப்போ ஒரு சின்ன ஹைவே எடுக்க போகிறோம். வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணிடுவோம். கியர் கட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஹாய் த்ராட்லர்ஸ், ராயல் என்ஃபீல்டு என்ட்ரி லெவலில் ஒரு பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இது வரைக்குமே அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் யூனிட் வந்து சேல் ஆகிருக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து இந்த வண்டி மிகப்பெரிய சக்ஸஸை தான் கொடுத்ததுன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ எந்த வண்டின்னு வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350. ஸோ இந்த வண்டி வந்து ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஒரு என்ட்ரி லெவல் பைக்காக இருந்தாலுமே இதில் வந்து நிறையவே அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸுமே வந்துருக்கு. இதை பற்றின ஒரு சின்ன வாக்கர் அண்ட் ரிவ்யூமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்னலாம் அப்டேட்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது ஸ்டில் இந்த வீடியோவில் வந்து ஸோ என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வித் வந்து டெஸ்ட் ரைடோட. ஸோ ஒர்த்தான ஃபியூச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருவோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் யாரான புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப்னு கேட்குறீங்களா? ஸோ நமக்கு இருக்க சப்ஸ்கிரைபருக்கு ஒன்றை வச்சு எல்லா இடத்துலையும் வண்டி வந்து கலெக்ட் பண்ண முடியல. ரொம்பவே சேலஞ்சுக்கு நடுவில் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் அந்த சப்ஸ்கிரைப் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி மோட்டார்ஸ். ஸோ சிங்கசந்திராக்கும் கூடுலுகேட்டுக்கும் நடுவில் வந்து இந்த ஷோரூம் இருக்குது. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட். இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பிரான்ச் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஷோரூம் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா நாளுமே ஆல் கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் வந்து கிடையாது. ஸோ முதல்ல வந்து சேஞ்சஸ் வந்து சுருக்கமாக என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்டில் ஹாலஜன் தான். பட் ஷோரூம் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்ட் தரப்புலேருந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆப்ஷனலாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அப்படின்றது வந்து சொன்னாங்க. இப்போது ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 3 கலர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, புது கலர்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லண்டன் ரெட், அதே மாதிரி வந்து ரியோ ஒயிட், அதே மாதிரி டோக்கியோ பிளாக் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. 3மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவான கலர்ஸாக இருக்குது. பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிவிடும் இந்த கலர்ஸ். அடுத்த சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்டில் பழைய ஹண்டரை வந்து கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ். அதாவது நீங்கள் வீட்டில் ஸ்மார்ட் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதே ஒரு ஸ்பீடோட இந்த வண்டியில் இப்போ வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்த சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டோட குஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டில் பார் வந்து ஒரு அப்ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ஒரு சிட்டி ஃபோக்கஸ்ட் அப்படின்றதுனால நமக்கு கம்ஃபர்ட் லெவலில் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது கஸ்டமரோட ஃபீட்பேக்கெல்லாம் லிசன் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சிட்டியில் ஓட்டும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினை வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சேஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வண்டி ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்டோட வந்து வந்துடுது. அடுத்த மிகப்பெரிய அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் நமக்கு இதுக்கு முன்னாடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது இந்த பர்டிகுலர் ஹண்டரில் 150 mm தான் இருந்தது. இப்போ எக்ஸாஸ்ட்டை ரீடிசைன் பண்ணி 160 mm வந்து மாற்றிருக்காங்க. கம்ஃபர்ட் விஷயத்தில் ஹண்டரில் ஒர்க் பண்ணியிருக்கிறதா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சஸ்பென்ஷன் தான். ஸோ சாஃப்ட்வேர் சைடில் வந்து ராயல் என்ஃபீல்டு தரப்பில் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களால் கூகுள் மேப்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்டேட்ஸ் பற்றி ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம ஆஸ் யூஷுவல் ரிவ்யூ பண்ணுற மாதிரி மற்ற ஆஸ்பெக்ட்ஸை வந்து பார்ப்போம். லுக்ஸை பொறுத்து ஒரு பக்காவான ரெட்ரோ பைக், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைன். ஸோ இந்த டிசைன், புது கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட்டன்ஸை பொறுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம ராயல் என்ஃபீல்டு பைக்கில் பார்க்குற அதே பட்டன் செட்டப் தான். இந்த மாதிரியான ஒரு சுவிட்ச் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ராயல் என்ஃபீல்டில் மட்டுமே யூனிக்காக வர ஒரு பட்டன் செட்டப். இந்த வண்டியில் அசர் லைட் கொடுத்துருக்குறது ஆடட் அட்வான்டேஜ். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து வருவோம். டிஸ்பிளேவை பொறுத்து ஸோ தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் லெவல் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓடோமீட்டர் வந்து பார்க்க முடியுது நம்மளால். ட்ரிப்பே கொடுத்துருக்காங்க, ட்ரிப் பி கொடுத்துருக்காங்க, ட்ரிப் எஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ தான், ஆல்மோஸ்ட் இதுதான் டீட்டெயில்ஸ். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அந்த ரெட்ரோ ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ரவுண்டான ஒரு இது வந்து கன்சோலை வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சீட்டை பொறுத்து 790 mm வந்து ஹைட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஷார்ட்டான பர்சனாக இருந்தாலுமே இந்த வண்டியை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 181 kg வித் வந்து 90% ஃபியூலோடு இருக்கும். இதுவே வந்து ஃபியூல் இல்லாமல் வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 176 kg வந்து வந்துடும். டேங்கை பொறுத்து ஒரு 13 லிட்டர் மெட்டல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் உங்களால் ஒரு 30 to 35 வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்க முடியும். இதுதான் இந்த வண்டியோட மைலேஜ். அடுத்ததாக டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஃப்ரண்ட் டயரை பொறுத்து 110/70/17 வந்து கொடுத்துருக்காங்க. 300 mm பிரேக், டியூவல் பிஸ்டன் கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ரைடில் வந்து பார்த்துருவோம். ஸோ அடுத்து ஃபோக்ஸை பொறுத்து நமக்கு 41 mm
ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கிடையாது, நார்மலான ஃபோக்ஸ் தான். ஸோ மேலே வந்து அந்த கவர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த சஸ்பென்ஷனோட ட்ராவல் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்த வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரியரில் வந்து பார்ப்போம். ஸோ ரியரை பொறுத்து நமக்கு 140, 70, 17 இன்ச் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 270 mm பிரேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து மெயினாக 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டியூன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ரிஃபைன்மெண்ட்ஸ், அதாவது நமக்கு சஸ்பென்ஷன் வந்து இருக்குது, எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டாக்லேயே வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபீட்பேக் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஆல்ரெடி கிளாசிக் 350 வர அதே இன்ஜின் தான். 349 cc, 72 mm போரும், 85.8 mm வந்து ஸ்ட்ரோக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் தான், அதனால் இனிஷியல் புல்லிங் நல்லாவே இருக்கும். பவரை பொறுத்து நமக்கு 20.2 bhp 6100 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கை பொறுத்து 27 Nm 4000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்டோட வருது. ஸோ ரைடிங் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றது கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரைட் ரிவ்யூ வந்துடும். இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு OBD 2B கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எமிஷன்ஸ் வந்து பழசை விட ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனால தான் 2 ஓட்டோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து 13,000 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து ரொம்பவே கம்மி தான் என்னை பொறுத்து. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லா லோட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து பார்க்க முடியுது. ஸோ டீட்டெயில்டான ஆன்ரோட் ப்ரைஸ்க்கு மறக்காமல் எலக்ட்ரானிக் சிட்டி மோட்டார்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். த்ராட்லர்ஸ், இப்போது ராயல் என்ஃபீல்ட் 2025 ஹண்டரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட்டட் மாடல் எப்படி இருக்குது, ரைட் பண்ண எப்படி இருக்குது, ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? கண்டிப்பாக இன்ஜின் வைஸ் வந்து சேஞ்சஸ் இல்லை, ஸ்லிப்பர் கிளச் மட்டும் தான். ஸ்டில் சஸ்பென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து முழுசாக பார்த்துருவோம். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து ஆஃபர் பண்ணுது. அதாவது யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக தான் இருக்கும். சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ தான் எடுக்க போகிறோம். ஸ்டில் என்னால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். கிளச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கியர் டவுன் பண்ணியுமே வந்து காட்ட போகிறேன். ஸோ கியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக தான் விழுது, பெருசாக எந்த இதுவும் கிடையாது. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதே இன்ஜின் தான் அப்படின்றதுனால நமக்கு அதில் பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ புல்லிங் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லீனியர் தான். ஸோ அக்ரெசிவ் புல்லிங் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸ்டில் வந்து அக்ரெசிவ் புல்லிங் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த ரைட் ஃபீல் வந்து நல்லா ஆஃபர் பண்ணுது. அடுத்து வந்து இப்போது ஒரு சின்ன ஹைவே எடுக்க போகிறோம். வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணிடுவோம். கியர் கட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வைப்ரேஷன் நான் கம்ப்ளீட் ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணது வந்து உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக வைப்ரேஷன் வந்து இல்லை, லைட்டாக வந்து ஹேண்டில் பாரில் இருக்குது. அதுவும் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு 80 வரைக்கும் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு வைப்ரேஷனுமே வண்டியில் வந்து இல்லை. ஹேண்டில் பாரில் சின்னதாக இருக்குது. ஸோ அது வந்து யூஸ்வலாக இந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினில் இருக்கிறது தான். ஸோ அதனால் இப்போ எந்த பெரிய இஷ்யூஸும் இருக்காது. சைட் மிரரோட ப்ராக்டிகலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ பழைய என்ஃபீல்டெல்லாம் நீங்கள் ஓட்டும்போது மிரர் வரைக்குமே உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. கிளச் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கியருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வெல் ரிஃபைண்டுங்க. ஸோ பழைய என்ஃபீல்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிங்கெல்லாம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 2025 இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அப்டேட்ஸோடு சேர்த்து ஒரு ஒர்த்தான வண்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த வண்டியோட ஒரு ஷார்ட் ரைட் ரிவ்யூ. ப்ளஸ் பிரேக்கிங் பற்றி நம்ம சொல்லலை, ப்ளஸ் சஸ்பென்ஷன் பற்றி வந்து சொல்லலை. அதையும் நான் சொல்கிறேன். முன்னாடி ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக் இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். சஸ்பென்ஷன் உண்மையாகவே நல்ல சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைடில் பெருசாக வந்து நான் ஹிலினோட தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சஸ்பென்ஷன் வந்து நல்ல குஷனியாக இருக்குது, எந்த இஷ்யூ சொல்ல. பட் ரைடில் வந்து கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலையும் இல்லை. ஸோ வெல் பேலன்ஸ்டு சஸ்பென்ஷன் வந்து சொல்ல முடியும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு எல்லாம் கேட்க முடிஞ்சதுன்னா ஒரு சூப்பரான எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக்ஸ் வந்து பார்ப்போம். பிரேக்ஸு ரியரை பொறுத்து பைட்டிங் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சில வண்டியில் வந்து நமக்கு ரியர் பிரேக் மேக்ஸிமம் வண்டியில் இங்கே நமக்கு ரியர் பிரேக் பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. பட் இந்த வண்டியில் இருக்குது. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா
எஸ் ஃப்ரண்ட்டுமே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. கான்ஃபிடென்ட்டான பிரேக்கிங் தான், அது வந்து எந்த இஷ்யூஸ் இல்லை. மேபி இனிஷியல் பைட்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக் இருக்குது, அங்கே கியர் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ கியர் கட் பண்ணும்போது ரியர் வீல் வந்து ஸ்லிப் ஆகுதா அப்படின்றது. ஓகே, நான் வந்து இப்போ செகண்ட் கியருக்கு போயிருக்கேன். இப்போ திடீர்னு வந்து பாருங்கள், ஃபஸ்ட் கியருக்கு வந்து கட் பண்ணேன். ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இப்போ எந்த ஜெர்க்கும் இல்லை. நான் வந்து ஒரு சேஃபான இதில் வந்து பண்ணுறேன். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு சர்வீஸ் ரோடு, பின்னாடி வர யாருக்கும் நம்ம எந்த தொந்தரவும் கொடுத்துடக்கூடாது. ஸோ ரியலில் வந்து கண்டிப்பாக யாரும் இல்லை. நான் அந்த சமயத்தில் தான் வந்து கியர் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் கியரில் இருக்கேன். ஃபஸ்ட் கியரில் போட்டு கியர் கட் பண்ணுறேன். பாருங்கள், எந்த ஒரு பெரிய வந்து வீல் ஸ்லிப்புமே இல்லை. ஸோ எஸ், ஸ்லிப்பர் கிளச் இஸ் டூயிங் த ஜாப் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்த யூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஃபுல் டைம் ஜாபும் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் வந்து வீடியோஸும் பண்ணிவிட்டு சேனலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்கள் எல்லாராலையும் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் until that, bye from Hot Turtles Praveen. Safe driving.